சம்பவம் நடந்தப்போ வேற யாரெல்லாம் இருந்தாங்க? இதோ இந்த ஆட்டோ டிரைவரு, அந்த கரும்பு ஜூஸ் கடைக்காரரு, நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் மேடம் தடுத்தோம். சரிங்க, நீங்க போங்க. சரிங்க மேடம். ம். அண்ணே, இங்க வாங்க. வரேன் மேடம். அண்ணே, நேத்து நடந்த பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல மேடம். ஆனா தப்பு இவர் மேலதான். இப்படி எல்லாம் ரவுடி மாதிரி நடந்துக்கிட்டா கலெக்டர் அம்மா உங்களுக்கு தானே கெட்ட பேரு. அது புரியாம இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூட வச்சுக்காதீங்க மேடம். சரி. ம். அண்ணே. வணக்கம் மேடம். ம். அண்ணே, நேத்து இங்க ஒரு பிரச்சனை நடந்ததுல, அங்க என்ன நடந்தது உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத மட்டும் சொல்லுங்க. பிரச்சனை என்னெல்லாம் தெரியல மேடம். ஆனால் அந்த தம்பி எங்களால் தடுக்கவே முடியல மேடம். அந்த அளவுக்கு மூர்க்கமாக அடிச்சார் மேடம். அவங்க 2 பேரும் செத்துக்கித்து போயிடுவாங்களோன்னு நாங்களே பயந்துட்டோம் மேடம். அவரை எங்களால் கட்டுப்படுத்தவே முடியல. 10 பேராக சேர்ந்து தான் அந்த சண்டையவே நாங்கள் விலக்கி விட்டோம் மேடம். சரிண்ணே. சரிங்க மேடம். ஒரு நிமிஷம் மேடம். நானும் அந்த சண்டையை பார்த்துட்டு தான் இருந்தேன் மேடம். என்ன விஷயம்? சரியான சண்டை மேடம். அந்த வீடியோ கூட இப்போ நியூஸில் ஓடிட்டு இருக்குல்ல. மாறன் சார் மேலே எந்த தப்பும் இல்லை மேடம். அவங்க தான் இவரை வம்பு இழுத்தாங்க. வேணும்னே உங்களை தப்பாக பேசினாங்க. பக்கத்தில் இருந்து எனக்கே கேட்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கு மேடம்? அவர் உங்களுக்கு தொட்டு தாலி கட்டினவர் மேடம். கூடவே இருக்கிறவர். அவருக்கு கோவம் வராதா? அதான் கை நீட்டிட்டாரு. மாறன் சார் ரொம்ப நல்லவர் மேடம். அவர் மேலே எந்த தப்புமே இல்லை. ம், தேங்க்யூ. ஓகே மேடம். எப்படி சார்? மேடம், நீங்க அமைதியா டீ குடிச்சிட்டு போனீங்க. இவர் வந்து உங்களை அடிச்சாரு இல்லையா? நீங்க எந்த தப்புமே பண்ணல, அப்படிதானே? ஆமா மேடம். இவருக்கு அப்படி என்ன எங்க மேல கோவனே தெரியல மேடம். சார், காரணம் இல்லாம மாறன் கோவப்பட மாட்டான். நீங்க என்ன பேசுனீங்கன்னு ஞாபகம் இருக்குங்களா? இல்ல நான் ஞாபகப்படுத்தட்டுமா? சரி, நான் ஞாபகப்படுத்துறேன். பாருங்க. அவங்க தான் இவரை வம்பு இழுத்தாங்க. வேணும்னே உங்களை தப்பாக பேசினாங்க. ஆமா மேடம், தப்பா தான் பேசினாங்க. மேடம் அவனுக்கு போய் சொல்றானுங்க. என்ன அடிச்ச மாதிரி மாறன் அவங்களே அடிச்சிருப்பாப்ல. ஓ, அப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க? ஏங்க, அவளுக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னீங்களே, புருஷன் இல்லாம எப்படி தனியா இருக்கா? இருக்கிறவளுக்கு ஒரு புருஷன், இல்லாதவளுக்கு 1000 புருஷன். இந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிறது உங்க குரல் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இல்ல இதுல இருந்த ஆடியோவை நான் மாத்திட்டேன்னு சொல்ல போறீங்களா? நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். ஃபாரன்சிக் அனுப்பலாமா? நான் நேர்மையா இருக்கிறது மட்டும் விஷயம் இல்ல சார். என்னை சுத்தி இருக்கிறவங்களும் என்ன மாதிரி தான் இருப்பாங்க. அதுவும் மாற காரணம் இல்லாம யார் மேலயும் கை வைக்க மாட்டான். இப்போ நீங்க பண்ண தப்புக்கு இந்த வீடியோவை எவிடன்ஸா வச்சு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகணும் தெரியுமா? டிஸ்மிஸ் ஆயிடுவீங்க சார். அதுக்கப்புறம் நீங்கன்னு இல்ல, உங்க குடும்பத்துல யாருமே கவர்மெண்ட் வேலைக்கு வர முடியாதபடி என்னால ஆக்ஷன் எடுக்க முடியும். பண்ணட்டுமா? மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், இனிமே அப்படி பேச மாட்டோம் மேடம். மாமா, உட்கார். வீரா, ஏமா இந்த கேஸ் என்னாச்சுமா? அது உனக்கும் மாறனுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா. வீரா, என்ன வீரா, மாறன் எந்த தப்பும் பண்ணல நிரூபிச்சிட்டியா? அவனுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லையே? வெளியே வந்துருவான்ல? அவனுக்கு ஒன்னும் இல்ல. அவன் வந்துருவான். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. அத்தை, அத்தை. மாறா வந்துட்டான் பாருங்க. மாறா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கலெக்டர் வீரா இருக்காங்கல்ல, அவங்க எனக்காக ஃபீல்டுல எல்லாம் இறங்கி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி 2 அதிகாரிகளை லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. ஓட்டுறந்து அவங்க சீட்டை கிழிச்சு அவங்க கையில கொடுத்துருப்பாங்க. போனா போகுது, பாவம் பார்த்து வான் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு புள்ள குட்டி இருக்கும்ல, ஆனா அவனுங்க மிரண்டு போயிட்டானுங்க.
என் மாறன மாதிரி வருமா? அவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அவன் அவ்வளோ ஒரு சத்தியவான், அப்படி இப்படின்னு ஒரு சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போனா எனக்கே கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிரும்னா பாரேன். ஐயோ, இவனை உள்ளேயே இருக்க விட்டுருக்கலாம். இப்ப எதுக்கு இங்க வந்து சீன் போட்டுட்டு இருக்க? அது இல்ல மேடம், என்னமோ என் சவகாசமே வேணாம், நான் எக்கெடுட்டு போனா எனக்கு என்னன்னு சொல்லி டைலாக் எல்லாம் விட்டீங்க. ஆனா இப்ப எனக்காக, அதாவது எனக்காக இப்ப இறங்கி ஃபீல்டு ஒர்க் எல்லாம் பண்ணி, இந்த உலகத்துல என் மேல உனக்கு இருக்கிற அளவுக்கு உரிமை வேற யாருக்குமே இல்லை. நீ என்னை என்ன வேணா செய்யலாம், நான் தப்பு பண்ணா திட்டு, அடி, சண்டை போடு. நீ ஏன் வீரா, நான் உன் மாறேன். நமக்கு நடுவில் 1000 பிரச்சனை வரும் போகும், அதெல்லாம் ஒரு செகண்ட்ல காணாம போயிடும். நீ பாரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் எல்லாத்தையும் பழையபடி மாத்தி காட்டுறேன். ப்ளீஸ், நம்ம சந்தோஷமா வாழலாம். ப்ளீஸ். சரி, நீ கேக்குற சான்ஸ் நான் தரேன். எல்லாத்தையுமே மறந்துடுறேன். ஆனா கணிக்கிட்ட நீ என்ன சொல்லுவ? நீ தான் அவ அம்மா சாவுக்கு காரணமான மாறன் சித்தப்பான்னு எப்படி சொல்றது? மரா, இன்னைக்கு வரைக்கும் நான் கணிக்கிட்ட உன்னை பத்தின ஒரு வார்த்தை கூட தப்பா சொன்னது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? உன் செயல்ல தப்பு இருந்தாலும் நீ தப்பானவ இல்லங்கிறதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. மரா, பொதுவா காதலிக்கும் போது அந்த காதலால பரவசம் தான் வரணும். ஆனா நமக்கு வலி மட்டும்தான் மிச்சம். நம்ம வேற மாதிரி ஆளுங்களா மாறிட்டோம்டா. இனி இது ஒட்டுமான்னு எனக்கு தெரியல. எங்க இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? இல்ல குழந்தனாரே, நான் டிஃபன் செஞ்சுட்டேன். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போலாம்ல. அப்படி என்ன அவசரம்? நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இன்னும் என் மேல டவுட் இருக்கோ? சொல்லு பார்ட்னர். ஆதி, இந்த மாறன் வெளியே கிளம்பிட்டான். ஆனா அவன் எங்க போறான்னு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு என் மேல டவுட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. மறுபடியும் என்னை பத்தி 6000க்கு தான் கிளம்புறானோ? விடு, நான் பாத்துக்கிறேன்.